வணக்கம் காய்ஸ், நான் உங்களோட ஜேபி வைப் தமிழ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மறுபடியும் வந்து இப்போ நம்ம வந்து ரீட்ரை கொடுத்துக்கலாம். ரீட்ரை கொடுத்து மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி வைப்போம். அந்த கேமை ரீட்ரை ஸ்டார்ட் ஆகிட்டு வேற லெவலில் இருக்கு. பேக்கு ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே விலிங் விட்ற நேராக போடா அதெல்லாம் போயிட்டாங்க. இப்போ கைட்டா அம்மா வீலிங் பண்ணுறாரு. இப்படி ஊர் இடிக்காதீங்களா, வலி விடுறா. அவனுங்களும் போக மாட்டானுங்க, வலியும் விட மாட்டானுங்க. முன்னாடி வருவானுங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், போகட்டும். இருபத்தி நாலாவது எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும் நினைக்கிறேன், ஜாலியா இருக்கும் நினைக்கிறேன். போட 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 போறாங்களா போட. இப்ப பாருங்களேன், அப்படியே எவ்வளவு எவ்வளவு பொறுமையா போவானுங்க பாருங்க. இந்த இடத்துல அப்படியே போடா, பத்துலயே போறான் பாருங்க. ஆனா அவங்க வந்து டேரக்டர் எவ்வளவு சூப்பரா அப்படியே ஸ்மூத்தா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. நமக்கு அதெல்லாம் வரவே மாட்டேங்குது. தெரிகிறான் பாருடா, அடிக்கிறேன்டா. நானும் எடி பண்ணப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல இன்னொரு பைக் ரேசிங் கேம் வரும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டு போகும்போது வந்து எட்டி ஒதுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேம்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசுல மொபைல் வச்சுருக்கோம் விளாண்டுருக்கு. அந்த கேம்லாம் ஓடிட்டு போகும்போதே பக்கத்துல சைட்ல போனோம்னா எட்டி உதைக்கலாம். அது செம்ம ஜாலியா இருக்கும். அது அந்த கேம் யார் யார் விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த கேம் வந்து யார் யாரும் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மண்ணுக்கு போவாதரா, ஓவர்டேக் பண்ணி எல்லாம் பண்ணி நாசமா ஜாலிக்காக விளையாடிட்டு இருக்கோம். டைம் பாஸ் டேய் லைட்டா ஓதுறதுக்கே வந்துடுறாங்கயா. நேரா போடா. அவதான் கடைசியா போயிட்டு ரெண்டாவது படாது. இப்ப நம்ம ஓட்டுவோம். எத்தனை பேர் நம்ம ஓவர்டேக் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஐயோ, இப்ப போவே மாட்டானுங்க. ரன்னிங்ல மட்டும் ரொம்ப பொறுமையா அப்படியே திருப்பானுங்க. இறங்கி நடந்து போயிடலாமேடா. ட்ராக் ஓடிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பொறுமையா ஓடிட்டு இருக்கீங்க. சென்னையிலேயே ஒரு ட்ராக் போட்டுருக்கு. உண்மையாவே வந்து ட்ராக்லாம் ஓட்டணும்னு போன ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் நம்மகிட்ட சூப்பர் பைக் தான் இல்லை, ஆரம்பி தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்றது? அதை வச்சு ஓட்டலாம் ஓரளவுக்கு. கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டா பிரேக் அடிக்குது. டர்னிங் வந்துச்சு. போனா ஓவர்டேக் பண்றாங்கல்ல. ஐயோ, எண்ணில வந்து கீழே விடுறானே. மறுபடியும் ரீட்ரை கொடுப்போம். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போவோம், வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் முன்னாடி போக விடுவோம், போக விட்டு அதுக்கப்புறம் போவோம்.
போயிட்டு இருக்காங்க பாரு, எங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. சும்மா ஒரு இது மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அவங்க வந்து ஓவர்டேக் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். போயிட்டு இருக்கான், கடைசி வருஷம் போயிட்டு இருக்கான், 23ஆவதா. பிடிக்காத பேச்சாதான் இருக்கணும். எக்கடா பேசிட்டு இருக்கீங்க, பேச விட்டீங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய கேம்ஸ்லாம் நான் விளையாடி இருக்கேன் ஐபேட்ல. அது ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடும் போது அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப சாயா யாரா என்னைய மோதுனவன். ஜாய்ஸ்டிக் இப்போ சைக்கிள் வேற லெவல்யா. சிஸ்டம் வச்சுருக்கவங்க பயங்கரமா விளையாடுவாங்க. இப்பதான் விளையாட முடியுது போல இருக்குது இப்பதான். அதுதான் வந்து ஆனால் அது கிராஃபிக்ஸுமே வந்து சரியான கிராஃபிக்ஸ் இல்லை. சவுண்ட் சும்மா தரமாக கேட்குது. ஃபர்ஸ்ட் லேப் முடிஞ்சிருச்சு, 2வது லேப்பு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வர்றதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்பதான் பண்ணி போனேன் போயிட்டான். எல்லாம் போயிடுவாங்க. ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா. அந்த கார்னருக்கே அடிக்கும் போது வேற லெவல் சான்ஸே இல்லை. ஒன்னா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி கார்னருக்குலாம் அடிச்சு பைக்ல வந்து ஓட்டணும் போல இருக்கு. என்னைக்கு சூப்பர் பைக் வாங்குறது? சூப்பர் பைக் வாங்கினா ஓட்டலாம், ஆரம்பிச்சு ஓட்ட முடியும். ஆனால் கொஞ்சம் சேஃப்டி ஜாக்கெட்டு எல்லாம் போட்டு தான் நம்ம ஓட்ட மாதிரி இருக்கும். சேஃப்டி ஜாக்கெட்டு, நீ கார்டு எல்லாம் ஃபுல் ஜாக்கெட்டோட ஃபுல்லாக வச்சு தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கை கால்லாம் வந்து காலி ஆகிடும். மனசு காலி ஆயிடுச்சுன்னா சொல்லி முடிஞ்சிடும். அப்புறம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி லைஃப் டைம் வந்து ஒற்றை கை ஒரே கால் தான் அதுக்கப்புறம் ஒட்டை வச்சாலும் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த ஒரு வெயிட்டு எதுவுமே தூக்க முடியாது. என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படிதான் இதாகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி ஷோல்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து பிளேட் வச்சிருக்காங்க ஸ்டீல்ல. அதனால இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வெயிட்டும் தூக்க முடியாம, கையை வந்து ரொம்ப மூவ் பண்ண முடியாம, எதுவுமே பண்ண முடியாது. அது ஜஸ்ட் கியூர் ஆகும். பட் ஆனால் வந்து பெயின் வந்து உள்ள எதுவுமே பண்ண முடியாது, வெயிட் அதிகமாக தூக்க முடியாது. அவன் லைஃப்லாம் வரையும் அப்படியே தான் இருக்கணும். ஒரு கை வச்சு தான் மேக்ஸிமம் எல்லா வேலையும் செய்யணும். 2 கை ஃபோன் நினைச்சானே ஆக முடியாது. ரொம்ப அதான் ஒரு பெரிய தலைவலி. ஒன்ஸ் அது உடஞ்சி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் லைஃப் லாங் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் மனசு வச்சுக்கோங்க. வண்டிலாம் ஓட்டும் போது எப்போதுமே சேஃப்டி ரொம்ப முக்கியம். சேஃப்டியாக ஓட்டுங்க, பைக்கு, காரு எல்லாமே. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அந்த கேமு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வண்டி எடுத்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஆரம்பி தான் என்னோட ஃபர்ஸ்ட் பைக். நான் சென்னையில் வந்து எடுத்தது. அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு அன்னைக்கே ஒரு ஆக்சிடென்ட்டு. புதுக்கிட்டே இருந்து கீழே போட்ட வண்டியை டர்னிங்கில் அப்படியே மண் வந்து ரோட்டில் மண்ணு கிடக்கும்ல, லைட்டாக பிரேக் அடிச்சாலே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து சறுக்கி விட்டுரும். அந்த மாதிரி தான் லேசாக அந்த டர்னிங்கில் திருப்பின வண்டியை திருப்பும்போது லைட்டாக பிரேக் இதாகிடுச்சு, வண்டி அப்படியே கீழே வந்துருச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இந்த வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டு பிரிட்ஜ் இருக்குல்ல, கரெக்டாக அங்கே தான் கீழே வந்தேன். அப்போ அப்படியும் அடி செம்மையாக பட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 ஆக்சிடென்ட், மொத்தம் ஒரு 4 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சேஃப்டி இதெல்லாம் போட்டிருப்பேன். அது போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அந்த எங்கள் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகுது அந்த மாதிரி திங்ஸ் எடுப்பேன். அந்த ரைடிங் க்ளவுஸ்லாம் கூட போட்டுருவோம் பைக்கில். அது போட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்பயுமே வந்து இது மாதிரி அடிப்படும். அந்த இன்னொரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீனிக்ஸ் மால் ரோடு இருக்குல்ல, 100 ஃபீட் ரோட்லேருந்து ஃபீனிக்ஸ் மால் ரோடு வந்து அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு காருக்காரன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கேன். காருக்காரன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இண்டிகேட்டர் எதுவுமே போடாமல் டப்புன்னு நம்ம வந்து வீடு முடிச்சிட்டான். என்ன பண்ணாரு, நான் அடிச்ச பிரேக்கு ஒரு 80 போயிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட்டில் போனால் இண்டிகேட்டர் போட்டு திருப்பிட்டுனா பிரச்சனை கிடையாது. இண்டிகேட்டரும் போடாமல் அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு போவோம். எனக்கு டக்குன்னு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் வண்டியை. பிரேக் அடிச்சும் வந்து நிற்கல. சமான ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரியான ஆக்சிடென்ட் என் லைஃப்ல அதுதான். என் கை வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படியே வண்டி அப்படியே பெண்ட் ஆயிடுச்சு. சரியான ஆக்சிடென்ட் என் லைஃப்ல மேஜர் ஆக்சிடென்ட் அதுதான். அதில் தான் பயங்கரமாக எனக்கு அடிபட்டுச்சு கையில எல்லாம். அந்த பெயின் இப்போ கூட இருக்கு. எப்பயாச்சும் நான் எதனா ஒரு வெயிட் டிக்கெட் எதனா தூக்கும் போது கை வந்து பயங்கர பெயினாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பைக் ஓட்டும் போது மறக்காம ரைடிங் ஈஸி கண்டிப்பாக கண்ணாடி பாருங்க. சைடில் லெஃப்ட் ரைட்டில் ஏதாவது கண்ணாடி பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஒன்ஸ் உடஞ்சிருச்சு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப லைஃப் லாங் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. கண்ணு முன்னாலே பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்டு படுறது. அப்படி இல்லைன்னா பொறுமையா ஓட்டுங்க. 30-40 ஓட்டுங்க, பிரச்சனை கிடையாது. வெளியா ட்ராக்லாம் ஓட்டணும்னு ஆசையா இருக்கா, நேரா சென்னையிலே ட்ராக் இருக்கு, அங்க போயிட்டு உங்க பைக் எடுத்துட்டு ஓட்டுங்க. இங்க நாம நார்மல் ரோட்லாம் வந்து ட்ராக் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டவே முடியாது. கார்னரி எடுக்கிறதுலாம் நம்ம ஊர் ரோட்ல எப்ப எங்கிட்டு பல்ல ஒண்ணுமே தெரியாது. ரிஸ்க் கைஸ். கண்டினியூ கொடுத்துடலாம். வேற எதனா ட்ராக் எதனா ஓப்பன் ஆகும். அதான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹோண்டால இருந்தவர். அவர் பாத்தீங்கன்னா வந்து அவருதான் வந்து ட்ராக் ஓட்டுவாரு. அவர் வந்து சென்னையில வந்து 4 டைம் வந்து ட்ராக்லாம் ஓட்டுவாரு. அவரு வந்து நார்மலா ட்ரீட்மெண்ட் பைக் தான் வச்சுக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா ஓட்டும்போது வந்து அவர் சூப்பரா ஓட்டுவார். அவர் வந்து எந்த விதமே யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ ப்ராப்பரா ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாமே ஷூஸ் எல்லாமே போட்டுதான் பக்கா ப்ராப்பரா தான் ஓட்டுவாரு. அவர்கிட்ட நான் சில விஷயங்களை நான் லைஃப்ல கத்துருக்கேன். எப்படி ஓட்டணும், எந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு கத்துருக்கேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி கேம்லாம் வந்து பைக்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி கேம்லாம் வந்து விளையாடுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இதே கீழே வந்துட்டாண்டா எப்பா பேசிட்டு இங்க கவனத்தை விட்டேன். லெஃப்ட்ல வரணும்னா மோதி இருப்போம். இப்ப பாருங்க எப்படி போறாங்க பாருங்க. டேய் வழி விடுங்கடா. நம்மளும் கூடவே போவோம். என்ன அதான் எப்படிதான் அதுன்னு பார்ப்போம். அவங்க வண்டியை ஸ்லோவா பொறுமையாவே போவோம். ஐயோ மதிட்டானுங்களே. போங்கடா, இங்க என்ன நிக்கிறீங்க? ஐயோ ரொம்ப கிராஜுவலா ஸ்பீட் ஏத்துறானுங்க. டர்னிங்னா சுத்தமா ஸ்லோ பண்ணிடுறானுங்க ஸ்பீட. நம்ம அப்படியா டாபிக்கே போட்டு தூக்குறது. எப்பா கொஞ்சம் கேப் இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த கேப்ல போவாங்க தப்பு.
கேமரா பார்த்துக்கிட்டே இங்க விட்டேன். கூடவே போலான்னு பார்த்தா அவன் நம்ம விட்டு முன்னாடி போயிட்டானுங்க. பாருங்க அவங்க எவ்வளவு ஸ்லோவா திருப்புறானுங்க பாருங்க. கார்னர் பயங்கர ஸ்லோவா ஓட்டுறானுங்க. ஓவர்டேக் பண்ணலாம் எல்லாரையும். ஐயோ டேய், அதிகம் விட மாட்டானுங்க. இத்தனைக்கும் லைட்டா தான் ஓடுறேன், அதுக்கே டபுள்யூ வரான். போகவே மாட்டானுங்க கார்னரிங் போகும்போது. கேப்ல எல்லாம் போட்டு போக வேண்டியதான். கொஞ்சம் ரைட்ல ஏறின மாதிரி போயிருக்கணும். அவனும் அப்படியே ஒருத்தே வந்துட்டான் லெஃப்ட் சைடு.